கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே விநாயகபுரம் கருப்பசாமி கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 501 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செல்வ கணபதி வழங்க கேட்கலாம். செல்வ கணபதி, வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம். புவனகிரி அருகே ஆடி அமாவாசையை முன்னிட்டு 5001 பால்குட ஊர்வலம் தற்போது நடைபெற்று வருகிறது. 24ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள சேத்தியத்தோப்பு குறுக்கு ரோடு விநாயகபுரம் கருப்பசாமி கோயில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. பின்பு அங்கு முதல் தொடர்ந்து சுவாமி அலங்காரம், அபிஷேகம், அங்காளம்மன் வீதி விழா, பெரியாண்டவர் பெரியநாயகி என்கிற அங்காள பரமேஸ்வரி திருக்கல்யாணம் நடைபெற்று வந்த நிலையில் உலக நன்மை கருதி 5001 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பால்குட ஊர்வலத்திற்கு முன்பாக சர்க்கரை ஆலை வளாகத்தில் ஒன்று கூடிய பக்தர்கள் மேலதாளம், செண்டை மேளம் முழங்க, தப்பட்டை, தாழை தப்பட்டை முழங்க, வேப்பிலையால் அலங்கரிக்கப்பட்ட பால் குடத்தை சுமந்து மஞ்சள் ஆடையுடன் 2 கிலோமீட்டர் தூரம் வரை ஊர்வலமாக வந்து மூலவர் கருப்பசாமிக்கு தங்களது வேண்டுதல் நிறைவேற்றும் பொருட்டு மகா பாலாபிஷேகம் செய்தனர். இதில் பல்வேறு பகுதியிலிருந்து வருகின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மூலவரை தரிசனம் செய்தனர். மேலும் தொடர்ந்து படிபூஜை, பலி பூஜை, அன்னதானம், மறுபலி என பல்வேறு கோயில் விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.